கர்த்தர் சொன்னதுதான். எப்படியோ வரலாற்று மேல வந்து அவர் சமூகத்தை முழங்கால் படிட்டு ஜெபித்து எல்லாத்தையும் எழுத அவரே என்னுடைய கைகளை பிடித்து எல்லாவற்றையும் எழுதி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு என்னென்றால், தேவனுடைய சமூகத்தை விட்டு அலைகிற மனிதன். மனுஷிய இருக்கிறாங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு அலைகிற மனுஷன். அப்போ மனுஷன் இருக்கிறாங்க. ஆனா இங்க இதனுடைய வார்த்தையை ஆதாரமாக ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு காட்டுங்க கேட்கும் போது, நீதிபதிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துடைய மேல் பகுதியை கீழ்பகுதியை சேர்த்து நாம் வாசிப்போம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி, தேவன் குருவிகளுக்கும் கூடு கட்டுவதற்கு அதற்கு தேவையான ஞானவரங்களை தருகிறார். அந்த தூக்கணம் குருவி வேல மரத்தில் தான் அதிகமா இருக்கும். அங்கே அது அழகாய் தன் வாயினால அருமையாய் அதை பின்னி அழகுபடுத்தி முட்டையிட்டு அந்த குஞ்சுகள் வெளியே வந்து கீழே விழாதபடி கொஞ்சம் குருவிகள் குஞ்சு பறித்து உள்ளே இருக்கும்படியாகவும், எட்டி பார்த்தா கூட கீழே விழாதபடிக்கு அதை கொஞ்சம் உயரமாகவும் கீழே உள்ள ஆழமாகவும் வைத்து அது கட்டி முடிக்கிறது. அப்போ அந்த சிறு குருவி முட்டை இட்டு அந்த குஞ்சு பொறிச்சு அது வளர்கின்ற நாட்களில கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த கூட்டுல இருந்து அது என்ன பண்ணும், எட்டி பார்க்கும். பார்த்திருப்பீர்கள், எட்டி பார்க்கும். அப்போ கிச்சு 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 கத்தோம். அப்போ முட்டை இருந்தது, இப்ப குஞ்சு பொறிச்சிச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் சிலது வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு மேல வந்து உட்கார மறுபடியும் உள்ள போயிடும். அப்படி எட்டி பார்க்கும், இங்கே இருந்து குச்சி குச்சி பார்க்கும். லாஸ்ட்ல என்ன ஆகும், மேல ஏறி நின்று எப்படியாவது நம்ம பிறந்தலாம்னு சொல்லி தன்னுடைய சுய பலத்தினை நம்பி எகிரி குதிக்க ஆரம்பிக்கும். எகிரி குதிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒண்ணு கழுகா இருக்கலாம், இல்ல பறந்தாரா இருக்கலாம், அல்லது பூனையா கூட இருக்கலாம். கீழே சிலது காக்கா என்ன பண்ணும், காக்கா தன் தாய் கோழியுடைய ரெக்கையில அப்படியே சுத்திட்டு இருக்கும். ஏதாவது ஒண்ணு அப்படி ஒன்னா தனியா வந்ததுன்னா அப்படியே சைன்னு வந்து அடிச்சு தீட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த குருவிய அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அப்ப அதோட விளைவு மரணம். அப்ப அந்த குருவி ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வரைக்கும் அந்த கூண்டுக்குள்ள இருந்துதான் ஆகணும். அதை விட்டு அவசரப்படும் போதுதான் அது என்ன ஆகுதுன்னா தவறி கீழே விழுந்து மரித்து போகிறது. தேவன் அப்படித்தான் மனுஷனை வெளியே பாவம் பெறுகிற இடத்திலே கிருபை பெருகும் என்று சொல்கிறார். பாவத்தில் முழுகியிருந்த உன்னையும் என்னையும் தேவன் கிருபையாய் ரட்சித்து கிருபையின் ஆவியை நம் மேல் ஊற்றி அவர் பார்வை நம் மீது பட்டதனால இனி இவன் பாவத்துக்கு மறிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் நம் மீது அன்பு செலுத்தி நம்மை ஒரு சரியான ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட நம்மை ஒப்படைக்கிறார். தமிழரசியும் அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு தெரியாம நேரம் வந்து சர்ச்சுல உட்கார்ந்து பாஸ்டர் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, அவங்க குடும்பத்தாரோடு தான் இங்க வந்தாங்க. அப்படிதான் கர்த்தர் ஒருவரை நியமனம் பண்ணியிருப்பார். அவர் மூலமா தான் வர முடியும். ஜான்சி அவங்க ஃபேமிலியா அந்த ஐயா பாண்டியன் ஐயா வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. ஆனா இருந்தாங்க, ரொம்ப காலம் ஆகி போச்சு. ஆனா எத்தனையோ பேர்கிட்ட இவங்களை யாருக்கிட்ட ஆண்டவர் கொடுத்து அவர் ஜெபம் பண்ணிருக்காரு. ஆண்டவர் என்னுடைய முகத்தை அவர் காட்டியிருக்கிறார். நான் இந்த பைபிள் காலேஜ்ல போயிட்டு என்னோட போன் நம்பரை வாங்கி என்கிட்ட பேசுறேன். பேசி ஐயா உங்ககிட்ட தான் ஆண்டவர் அவங்கள ஒப்படைக்க சொல்றாரு.
இன்னை வரைக்கும் கேளுங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு அது உங்களுக்கே தெரியும். இதுதான் as a training center. இந்த சென்டர்ல நீ அடங்கிதான் இருக்கணும். அப்படியே அந்த மனுஷனை கொண்டு வந்து ஒரு தேவ பிள்ளை மூலமா ஒரு ஆலயத்தில் சேர்க்கிறாங்க. ஆலயத்தில் சேர்த்த உடனே 3 மாசத்துல 2 மாசத்துல 66 புத்தகத்தை கரைச்சு குடிச்சா மாதிரி கொஞ்சம் ஜபம் கொஞ்சம் பாட்டு வந்துட்ட உடனே அவரை தன்னை என்ன பண்ணுவாரு, காலர் தூக்கி போட்டுட்டு பெரிய ஆள் மாதிரி காட்டலாம். ஆரம்பத்தில் தேவன் சில கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து எங்கேயாவது போற இடத்துல யார் மேலேயா கையை வச்சு ஜபம் பண்ணும்போது போதுக்கு கீழே விழுந்துருவான். ஞானஸ்நானம் எடுத்துவேன், ஜபம் பண்ணும்போது கீழே விழுந்துருவான். பரவாயில்ல, கர்த்தர் எண்ணெய் வச்சு ஒரு பேயை போட்டுட்டாரு, ஊரெல்லாம் சொல்லி தெரிஞ்சு இருப்பார். இதுதான் நம்ம என்ன பண்ணுது, இந்த பெருமையின் ஆவினால தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறது. எவ்வளவு தெரிஞ்சாலும், எவ்வளவு அறிந்திருந்தாலும், எவ்வளவு வேத புத்தகத்தை கரைத்து குடித்திருந்தாலும், எவ்வளவு நேர் முழங்காலில் ஜபமா மணிக்கணக்கா நாட்கணக்கா ஜெபிக்கிறவனா இருந்தாலும், எத்தனை மணி நேரம் நீ முழங்காலில் நிற்கிறவனா இருந்தாலும், உபவாசித்தாலும், எந்த ஜப கூட்டங்களுக்கு நீ போனாலும், நீ இருக்கின்ற ஆலயத்தில் தான் கர்த்தர் உன்னை வருகின்ற நாட்களில் கணக்கு கேட்பார். நீ இந்த ஆலயத்தில் இருக்கும்போது வேற எங்கேயோ நீ போய் கனி கொடுத்தீங்கன்னா வேற ஒரு ஆலயத்தில் உன்னை பார்த்து கணக்கு கேட்க மாட்டாரு. ஏனென்றால் தேவனிடத்தில் ஒரு ஊழியக்காரனை வைத்து அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லது பல இடத்துல ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், பல இடத்துல வாழ்ந்திருக்கலாம், பல இடத்துல இருந்திருக்கலாம், பல காரியங்களை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ எங்க இருக்கிறியோ அங்கே நீ அடங்கி தான் இருக்க வேண்டும். அடங்காததாலதான் இந்த மனுஷன் தேவன் நமக்கு கொடுக்கிற அறிவுரைகளை தன் மனதை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் அவனுக்கு உபத்திரங்கள், துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், தேவனை விட்டு விலகும் போது பல போராட்டங்கள் வருகிறது. அப்போ அந்த போராட்டத்திலிருந்து விடுதலைன்னா தேவனுடைய ஆலயத்தை விட்டு நாம் நீங்க கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியத்தை விட்டு நீங்க கூடாது. சபையில ஜெபிக்கிறது ஜெப ஐக்கியத்தை விட்டு பிரியக்கூடாது, எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்லுகிறேன். எப்பவும் ஏதோ ஒரு மனிதனை குற்றப்படுத்துவதற்காக நான் ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கொண்டு வருவது இல்லை, அதுக்கு எனக்கு தேவையில்லை. ஆனால் சபை சீர்திருத்தப்பட வேண்டும், தேவன் நினைக்கிறது அதுதான். சபை உண்மையுள்ளதாய் காணப்பட வேண்டும். சபை தேவனுடைய வருகையை எடுத்துக்கொள்கிற சபையா இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ள ஒரு சபையா இருக்க வேண்டும். ஆகையால் நான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் எல்லா நடவடிக்கைகளும் பரிசுத்தமாக இருங்கள். இருக்கிறோமா? இருக்கிறோமா? இருந்தா எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? அவரை போல வேதத்தை சொல்ற பிரகாரம் நடப்போம். அது வேதத்தை வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். ஆகையினால ஒரு குருவியையும் காட்டி, ஒரு மனுஷனையும் காட்டி, தேவனுடைய ஆலயம் தான் நமக்கு அந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் பின்மாற்றம் அடைந்து வெளியே போவோம் என்றால் நமக்கு ஐயோ பின்னாடி காட்டினாங்க. ஆனால் இந்த தேவன் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அழைப்பை பெற்றவர்கள், தேவன் நியமித்தவர்கள், முத்திரை அளிக்கப்பட்டவர்கள், 2 நபரை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே முதலாவது நியாயாதிபதியின் புத்தகத்திலே 14வது அதிகாரம் 20வது வசனம், 13, 14, 15, 16 பாதிதான். ஆனா இந்த 4 அதிகாரத்துல ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்பீடா போயிட்டார். காரணம் தேவன் சொன்னதை செய்யாததுனால, தேவனை விட்டு விலகியதுனால, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுனால. எனக்கோ எல்லாம் நல்லா தெரியும், எனக்கு அறியாதுன்னா நான் பார்க்காத புத்தகமா, நான் பார்க்காத வேதமா, நான் பார்க்காத அறிவுரையா, நான் கேட்காத பிரசங்கங்களா நம்ம நினைச்சோமா, அன்னைக்கே நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். சத்தியத்தை எவ்வளவு கேட்கிறோமோ, கேட்டு 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 வாங்கி எவ்வளவு லோட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. பின்னாடி இந்த வேத புஸ்தகம் பஞ்சம் வரப்போகுது.
பஞ்சம் வரப்போகுது. பஞ்சத்துல அநேக காரியங்களை கொடுத்துருக்கு. ஒரு பந்தயம், ஒரு பஞ்சம். அதுல என்னன்னா ஆண்டோட வேதம் கிடைக்காம போக போகுது. நம்ம ஆமோஸ் தான் நம்ம எடுத்து வாசிக்கணும். வழியப்படும் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, வருகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எழுதி வச்சு பஞ்சம் என்ற தலைப்புல வசனங்களை எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் உங்களுக்கு அந்த காட்டு வேத புத்தகம் கையில கிடைக்கப்பட ஒரு நாள் வரப்போகிறது. பைபிள் கீழ் வரதுக்கு கஷ்டமா இருக்கு. நீ என் வேதத்தை சுமந்தாய், ஆகையினால நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுமப்பன்ற. நீ வேதத்தை மறந்தாய், ஆகையினால ஓசியால 8:4 நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவருடைய எச்சரிப்பு, பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறக்காதீங்க. ஆவாரம் சாப்பிடுவது கூட மறந்துடுங்க. வேதத்தை வாசிக்க மறந்துடாதீங்க. அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறுது. செருப்பு போய் ஷூ வந்து பல விதமான ஷூஸ் காலில் ஏற்றுறோம். பல விதமான செருப்புகள், விலை உயர்ந்த செருப்புகளை காலில் ஏற்றுறோம். வேதத்தை எவ்வளவு ஏற்றுறோம்? என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸுகளை போடுறோம்? விலை உயர்ந்த சுடிதார், அது இது எல்லாத்தையும் மாற்றோம். ஏகப்பட்ட கிளிப்பு, ரிப்பன், எல்லாம் ரப்பர் பேண்ட், டிசைன் ரப்பர் பேண்ட், ட்ரெஸ் ஏற்ற மாதிரி ரப்பர் பேண்ட் எல்லாம் வருது. ஆனா வேதம் எவ்வளவு போயிருக்கு? கண்ணாடி டெய்லி கண்ணாடிக்கு 4 முறை 5 முறை போகும்போது வரும்போது, அடுப்புக்காக போகும்போது கூட, அடுப்பு கரைக்க போகும்போது கூட கண்ணாடி பார்த்து தான் போவோம், கண்ணாடி பண்ண வருவோம். ஆனா கண்ணாடி மேல வேலை எழுதி வை. இன்றைக்கு நீ வேதம் வாசித்தாயா? எழுதி வை. வெளிப்பாடோடு நம்மளோட பேசுகிறேன். எழுதி வை, வாசிங்க. கிடைக்காத காலத்துல ஒரு பஞ்சம் வரப்போகுது. அன்னைக்கு வேதத்தையும் தேன கிடைக்காது, எந்த கடையுமே கிடைக்காது. வேதத்தை விக்கிரமணி உள்ள போடுவாங்க. சைனால இருந்து முகாமணி கொடுத்து வந்து போனார் நரேந்திர மோடி அவர். யாரு? ஜிம் கிம். யாருங்க அவரு? சீன பிரதமர். எல்லாரும் சிரிக்கிறீங்க. பார்த்தோம், இங்க கேட்டோம், விட்டோம். காது உள்ளவன் கேட்க கடவுள் தான். காதுல வாங்குறோம், வெளியே போட்டோம். ஜிம் கிம் அவர்கிட்ட பல பேப்பருக்கு ஒரு நாள் ஒதுக்கிட்டாரு மோடி. இந்தியா கூட வந்தாங்க. பெரிய ஒரு ஆடிட்டோர் தாஜ் ஹோட்டல், முகாமணி ஹோட்டல். எல்லா கேள்வியும் கேட்டாங்க. ஒருத்தர் எழுந்து உலகத்திலேயே பெஸ்ட் பைபிள் சைனால தான் பிரிண்ட் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இது வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனா இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பா நான் போய் இந்த பிராண்ட் பண்ண மாட்டேன். உலகத்திலே இன்னைக்கு அவங்க அனுப்புன கொரோனாவை எல்லா இடத்துலயும் பிடிச்சி ஆண்டவர் அங்கேயே அமைச்சுட்டாரு. பத்தியில் எரியுது. கரங்களை தட்டுங்க, ஜோரா தட்டுங்க. அவங்களோட குறை சொல்லல. கம்யூனிஸ்ட் தேசம், அவர்களும் தேவனுடைய ஒரு நாளைக்கு 5 நாள் சைனால குகைகளில நீங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. ரைட்டு கிடையாதுங்க. மெழுகுவத்தி வச்சு, லாந்தர் வச்சு, குடுக்கலுக்கு வச்சு, குகைகளில மலையில குகையை குடைஞ்சி 200 பேர், 300 பேர், 500 பேர்லாம் தேவனை துதித்து ஆராதிக்கிறாங்க. ஓச நாட்டவர்களை சைனால இருந்து ஒருத்தர் ரசிக்கப்பட்டு வந்து அங்க சாட்சி சொன்னாரு. பாஸ் எனக்கு நோட்டீஸ் கொடுத்து அமைச்சாங்க. யாரார் வந்தீங்கன்னு தெரியல. கொஞ்சமா நடைபெற போனோம். அங்க பாஸ்க்கு வந்து பக்கத்து கிட்ட சொல்றாரு, மைக்கேல் கிட்ட, பாசங்க பின்னாடி உட்காந்துருக்காரு,
இவங்க முதல்ல வந்து முன்னாடியே வளர்த்துக்காங்க. காரணம் என்னன்னா அதிகமாக நேசிக்கிற ஒரு தாசன். ரொம்ப அருமையா 4000-5000 பேர் மேல வந்தாங்க, வெளியெல்லாம் உட்கார்ந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா அவர் அந்த சைனா பாஷையில பேசி சைனா டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்புறம் தமிழ்ல பேசினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேசத்துல தேவன் ஒரு ஆவியை ஊற்றுகிறார், ஆவியை ஊற்றுகிறார். இன்னைக்கு உலகத்திலே அதிகமா ஜனங்கள் சாவர இடம் சைனா தான். கொரோனா அதிகமா இருக்கிற இடமும் அதுதான். 2 லட்சம் பேருக்கு மேலான மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. 4 விதமான எல்லையில சுடுகாடு வச்சிருக்காங்க. 24 மணி நேரம் போனா இறங்கினே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா அங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஆர்டர் என்னன்னா யாருமே போய் பார்க்க கூடாது. நீ நான்சி அவங்க அம்மாவுடைய ரிசல்ட் சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுது. அங்க தெரியாது. அங்க போனா அப்படியே நேரம் அங்க போயிட வேண்டியதுதான். எங்க போகும்போது நேரம் பிளைட் ஏறி கப்பல் ஏறி அங்கதான் போகணும். நைட் டைம்லே எரிஞ்சிட்டே தான் இருக்கு, மிக எரி. ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாங்க, அமெரிக்க தேசத்துல போய் ட்ரம்ப் கிட்ட சரண்டர் ஆகி எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க. அந்த அம்மாவை கொள்ள பார்த்தாங்க, கடைசி வைக்க முடியல. தேசத்துக்கு விரோதமாக தேசங்கள் எழுப்புகிற ஒரு காலம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மறித்து விட்டார் நினைக்காதீங்க. சிம்சோன் 16:20 வாசிக்கணும். 16:20. அப்பொழுது அவர் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் இஸ்ரவேலை விட்டு விலகினே. கர்த்தர் தன்னை விட்டு விலகியதை அறியாமல் எப்பொழுதும் போல குதிரை போட்டு வெளியே போவேன் என்றான். குதிரை போட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே 13ஆம் அதிகாரத்துல சிம்சோனுடைய தகப்பனார் மனோவா அவனுடைய மனைவி 2 பேருக்கும் தனித்தனியா வானத்திலிருந்து தேவதூதனை கர்த்தர் அனுப்பி ஒரு தரிசனத்தை அவருக்கு சொல்லுவாங்க. அந்த தரிசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன என்பதை வந்து பாருங்க. ஏன் இது அவங்களுக்கு அப்படி நடந்தது என்பது 13ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் நினைக்கிறேன். இருங்க நான் சொல்லுவோம். முதல் வசனம் வந்து வாசிக்கும். 13:1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை விட்டு 40 வருடம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். நீ நானும் சரி என்ன ஒப்பு கொடுத்துருவார். நீ நானும் பின்மாற்றான ஒப்பு கொடுத்துருவாரு. கர்த்தரை விட்டு விலகி போனாலும் ஒப்பு கொடுத்துருவாரு. ஆலயத்தை விட்டாலும் ஒப்பு கொடுத்துருவாரு. வேதத்தை விட்டாலும் ஒப்பு கொடுத்துருவாரு. ஒப்பு கொடுக்கப்பட்டவரோட ஒரு கூட்டம் இருக்குது. கடைசி வரைக்கும் ரட்சிக்கவே போட மாட்டான். நீங்க எவ்வளவு டக்கர் அடிச்சு ஜபிக்கணும், அப்ப கூட முடியாது. காரணம் தேவனுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இல்ல. இல்லாதனால அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார்கள் சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் தான் ஆண்டவரத்தில் எல்லாரும் முறையிடுறாங்க. எங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு, எங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை நீ எழுப்ப மாட்டீங்களான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தான் ஆண்டவர் இந்த மனோவ மனைவி கிட்ட வயக்காட்டுல பேசுறாரு. பேசி நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிடுவாயாக, கர்த்தர் அவனோடு இருப்பார், அவன் நசரேன் என்னப்படுவான். நசரேன் என்பது இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால, நசரேன் நாமத்தினால இயேசு நாம போ என்று சொன்னா ஓடிடும். நசரேன் என்ற இயேசு கிறிஸ்து நாமங்கள் அதுவும் ஒரு நாமம். அதையே ஒரு மனுஷனுக்கே தேவன் கொடுத்திருக்காருன்னா எவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவனாய், பலன் உள்ளவனாய், தைரியம் உள்ளவனாய், பரிசுத்தாவியை பெற்றவனாய், அபிஷேகம் பெற்றவனாய், கர்த்தர் பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவனை குறித்து தன் தேவ தூதர்களால் வெளிப்படுத்தப்பட்டதா இந்த வெளிப்பாடு. அப்போ மனைவி சொல்லுவான், என்ன போலவே எங்க வீட்டுக்காரங்க நீங்க ஒரு முறை பார்த்து சொல்லுங்களேன். அப்போ மனவா வயல்காக போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வயல்ல இருந்து வெளியே வீடு வரும்போது மறுபடியும் அதே தேவத நிலைக்கு வந்து
கேட்பாரு, என் மனைவிடத்தில் பேசினவர் நீரோ? ஆமா, நான் தான். அவன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். வெளிச்சர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அமலேயர்களோடு சேரக்கூடாது, மீதியவர்களோடு சேரக்கூடாது. அவருக்கு உனக்கு பங்கு இல்லை. நீ பிரித்து எடுக்கப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் நான் உன்னை உருவாக்குற இந்த தேசத்துல. இவர்களுக்கு தான் நீ ஆளணும், இங்கே நீ ராஜாவா இருக்கணும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாமத்தை நான் உனக்கு தரித்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி தேவன் அவரை மனைவி மூலமாய் பெற்றெடுக்கிறார். 2 பேரும் ஒரு நாள் வயல்ல இருக்கும்போது அவரை பார்க்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவாரு. அப்போ அவரை சாஸ்திரமா கீழே விழுந்து பணிந்து கொள்வாங்க. அப்ப அந்த 2 பேரும் கையை பிடிச்சி சொல்லுவாங்க, நாம் தேவனை கண்டோம், இதை காட்டிலும் வேறு என்ன மேன்மை நமக்கு தேவை? இன்றையே நாம் ஜீவனை விடுவோம் என்ற அளவுக்கு தேவன் மேல இருக்கிற அந்த உற்சாகத்தின் அன்பினால அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வேதத்தில் இருக்குது, வீட்டை படிச்சு பாருங்க, 13ஆம் அதிகாரம். நாம் தேவனை கண்டோம், இன்றைக்கு நாம் மரித்தாலும் நமக்கு நலமா இருக்கும் என்று, ஜீவனை விட்டாலும் நல்லது என்று சொல்லி அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள் பாருங்க. எத்தனை முறை தேவன் நம்ம ஆலயத்துல பார்க்கிறோம், எத்தனை முறை நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு, எத்தனை முறை நம்ம ஜபத்தை கேட்கிறாரு, எத்தனை முறை நம்ம அருகில வந்து நமக்கு நடத்துறாரு, கரம் பிடித்து நடத்துறாரு. கடன் பிரச்சனை, வியாதி, பலம், போராட்டம் எல்லாத்துக்கும் கண்ணீரை துடைத்து என்னென்ன காரியத்தை செய்யறாரு. ஒரு முறையாவது நம்ம சொல்லியிருப்போமா? ஒரு முறையாவது சொல்லியிருப்போமா? அத்தான் இருக்கிறார் வீட்டுல, அதனால நான் எப்படிங்க ஜபத்துக்கு வருது? அத்தான் வீட்டுல இருக்கிறாருங்க, நான் எப்படிங்க உபவாசத்துக்கு வருது? ஐயோ, என் வீட்டுல குழம்பு செய்யணுமே, சாப்பாடு செய்யணுமே, கறி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் மீறிதான் தேவன். அதெல்லாம் கையில கிடைக்குது. ஆண்டவர் போட்ட ஈவுங்க நமக்கு, ஆண்டவர் போட்ட பிச்சை. அப்பவும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறது தேவனுங்க. உன் வீட்டில் இருக்கிற என்ன கலசங்களை நிரப்பி ஒரு நாள் குறைவில்லாமல் நடத்துவது, கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் நிறைவாய் 31 நாட்களும் நடத்துவது தேவன். உன் பிள்ளைகளை பாதுகாப்பது தேவன், நீ அல்ல. தேவன் தான் உனக்கு பிள்ளைகளை ஈவா கொடுக்கிறார். வேதத்தை படிக்க 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 அந்த ஆழத்துல போயிட்டீங்கன்னா நீங்க நல்லா நீங்களே அதை தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த பிள்ளைகளை கொஞ்சம் நான் கவலைப்படத்தே காரணம் என்னன்னா, எனக்காக மேல ஒருத்தர் கவலைப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரே சொல்றாரு, நீ எதை பத்தி கவலைப்படாத. 4:6 நினைக்கிறேன், பிலிப்பியர் புத்தகத்தை வாசிமா. நீ ஒன்றை குறித்து கவலைப்படாத, எனக்கு என்ன தேவன் பரமபிதான்னு இருக்கிறாருங்க. போதும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாது. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்தந்த நேரத்துல, அந்தந்த சூழ்நிலையில, அந்தந்த காலகட்டத்துல அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை நேர்த்தியாக செய்யும் கர்த்தர். இதுதாங்க நமக்கு வாக்கு தத்துவம். இதுதான் வாக்கு தத்துவம். வளர்க்கிறாங்க பிள்ளைய, வளர்ந்து எடுத்து கொஞ்ச நாள் ஆனவனே அவர் முடியெல்லாம் ஜவுளி முடியெல்லாம் நல்லா நீட்டா வளர்ந்து, அப்போ சொல்றாரு ஆண்டவரே, அந்த தேவதூதன் மூலமா சாவரம் பண்ணக்கூடாது, மொட்டை அடிக்க கூடாது. மொட்டை அடிச்சா அவனுடைய ககனெல்லாம் போயிடும், அதனால மொட்டை அடிக்க கூடாது. இந்த முடியெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். நல்லா வாட்டர் சாட்டமா இருப்பார் சிம்சோன். ஆனா தேவனுடைய அளவிட முடியாத அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவரும் அவன் மேல் நிறைவாய் இருந்தார். பிலிஸ்தருக்கு விரோதமாக நிற்கும்படியாய் அவனை தேவனே உருவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக உருவாக்கி நிறுத்தினார், ராஜாவாக நிறுத்தினார், பாதுகாவலரை நிறுத்தினார். ஆனா இவனோ இஸ்ரவேல்ல எந்த ஒரு அழகியும் கிடைக்கல. என்ன பெலிஸ்தர் தேசத்துல போயிட்டார். அம்மா, நான் அருமையான மகளை பார்த்துட்டேன் பாரு. இஸ்ரவேல் தேசத்துல இல்லையோ தேவ புத்திரர்களை போல இருக்கிறார்கள். ஆகையினாலதான் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம்
4வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில விழுந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுதலினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளை பெற்றார்கள். பாவத்தில் ஈடுபட்டாங்க அந்த காலத்தில். ஏன் அவ்வளவு அழகுள்ளவங்க சிறுவர்கள், அவ்வளவு அழகுள்ளவங்க. அவர்களை போல மேன்மையாய் அவர்களை போல அழகுள்ளவர்கள் யாருமே கிடையாது. நகையே போட்டுக்க மாட்டாங்க. 100 பேர் இருக்காங்க. அந்த நகை போடாத அருமையா இருக்கிற அந்த பிள்ளைங்க முக பிரகாசத்தை தேவ ஜபத்தினால, தேவனுடைய பிரகாசத்தினால அந்த முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும், பிரைட்டா இருக்கும். பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் ஜப ஆவியினால நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனா இங்க இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா போய் சொல்றாங்க, அம்மா அப்பா நான் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு வாங்க அந்த பொண்ணை மனம் முடிங்க போயிட்டு இன்னும் போற. அப்பா அம்மா சொல்லணும், டேய் அங்க போவாத, ஆண்டவர் எப்படியா தேவதூதர் சொல்லி இருக்கிறாரு. பிள்ளைங்களை கட்டு திட்டம் பண்ணி வளர்க்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் போயிட்ட பிறகு அதை காட்டிலும் அதிகமான கஷ்டம். ஏன்னா அவன் தான் அவனை காப்பாத்திக்கணும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதையே பார்த்துதான் நம்ம ஊழியர்கள் கட்டுடும், இதையே பார்த்துதான் நம்ம குடும்பம் கட்டுடும். அவனையே பார்த்துருந்தா அம்மா கிட்ட சொல்லிட்டு சொன்னா பொண்ணு செய்யுது. வாட்ஸ்அப்ல அப்பா அம்மாவுக்கு தெரியாது, 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய். எனி டைம் ஆன்லைன் கிளாஸ் ரூமை போட்டு மூடிட்டு இவங்களாம் போயிட்டு பேர் ஒருத்தவங்களாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து யூடியூப்ல பார்த்து குழந்தை பிரசவத்தை பார்த்துட்டாங்க. கடைசியில அந்த குழந்தை கத்தத்தை பார்த்து கதவை தட்டி டிமாண்ட் தட்டி திறந்து பார்த்தா மகா குழந்தைய வச்சிருக்கு. போலீஸ்ல பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி யாரு என்ன எதிர்பார்த்தா, திருமணம் ஆக முடியாத வயசு, படிக்கிற பொண்ணு, 17 years old அரெஸ்ட் பண்ணி பயணத்துக்குள்ள போன. என்ன பிரயோஜனம்? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல பிள்ளைங்க தாய் தகவலுக்கே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்குதுங்க. அது ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்குது அதிகம். எல்லாருமே சொல்ல ஒன் பார்ட் ஆஃப் பீப்புள் செப்பரேட்டா இருக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இதே வேலை தான். புறமே தள்ளப்படுவான் தேவனா. சிம்சோன் அந்த மகனை தான் தலையா திருமணம் பண்ணானே, தாய் தகப்பனை இட்டு போறாரு. இவர் பின்னாடி போறாரு, அப்பா அம்மா முன்னாடி போறாங்க. அப்பா அம்மா தாண்டி நடுவில் வயல்ல இருந்து ஒரு சிங்கம் வந்தது. சிங்கத்தை அடிச்சு 2ஆ பிடிச்சு வாயை கீழ்ச்சி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா தான் தெரியல, அவ்வளோ கருசா. யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த பிச்சை. அதை கூட மறந்துட்டு அவர் சொன்னதை மறந்துட்டு நீ அந்த பொண்ணு காட்டிட்டு போறேன்னா உன் நிலைமை எப்படி இருக்கும்? 300 நரிய குச்சி வாழ்ல நெருப்பு கட்டி பெலிஸ்தர் கூடிய எல்லாம் வயக்காட்டில் விட்டான். எல்லா வயலும் எரிஞ்சு நாசமா போச்சு. சிம்சோன் கிட்ட சொல்றாங்க, அவன் வீட்டுல இருக்காரு, அந்த பெண்ணுடைய மடியில பார்த்திருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. உடனே அவர் எழுந்து அந்த வாசகாலையும் பிடிக்க தூக்கிட்டு போறான் நேரம் மலை மேல. யார் கொடுத்த பலனுங்க? நமக்கு கொடுத்த பலன் எல்லாம் பரலோகத்திய தேவன் போட்ட பிச்சை. மறக்காதீங்க, அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ஆரோக்கியம், அவர் கொடுத்த நடகுட பாவனை எல்லாம் அவருடைய போட்ட நமக்கு ஒரு ஈவு. ஒரு நாள் முழங்காலிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க நம்ம சித்தம் போல நடத்துங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. அவர் உன்னை நடத்துவார். அவர் தான் நம்மளை நடத்தணும். நம்மளோட திறமையில நம்ம ஆளக்கூடாதுங்க. அவர் தான் நம்மை ஆளணும். அதுக்கப்புறம் பெலிஸ்தர்கள் ஒரு பெரிய கூட்டமா வந்துருவாங்க. உண்மை இருக்காது. ஒரு
கழுத மேஞ்சிருக்கும். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் மேல் பலமா இறங்கினார். இந்த பலமா இறங்கினார் என்ற வார்த்தை ஒரு 5-6 முறை வருது. அவரை போல யார் மேலேயும் பலமா இறங்கியது கிடையாது. உடனே அந்த கழுதையை பிடிச்சி வாயை பிடிச்சு அதுல தாடை இருக்கு, இவ்வளவு நீட்டு இப்படி இருக்கிற அந்த தாடை இருக்கு, அதுலதான் அந்த பல்லுங்க இருக்கு. அந்த தாடை இருந்த ஒரு மீ மாதிரி இருக்கிற அந்த தாடை இருக்கு உடச்சு 2ஆ உடச்சு அந்த பச்சை தாடை இருக்க வச்சு 1000 பேரை கொண்டு போட்டான். 1000 பேர். வேதத்தை படிச்சு பாருங்க. 13 பிறந்தாரு, 14 ஆடினாரு, 15 ஆடினாரு, 16 13, 14, 15 13 வந்தாரு, 16 போயிட்டாரு. இதுக்காக தேவன் நம்மளை அழைச்சாரு. இதுக்கு அழைச்சாரு. தேவன் உன்னை கரம் பிடித்துக் கொண்டு வந்து ஆலயத்தை சேர்த்திருக்காருன்னா உன் நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தை நீ விட்டு விலகக்கூடாது. சின்னத்தோட கூட வீடுடைய உட்கார்ந்து கரைஞ்சனமா உப்பானமா சர்க்கரையா கரைஞ்சு போட்டு கரையக்கூடாது. கரைய விட மாட்டேன். பயப்படாது. 1000 பேரை பொண்ணு போட்டு தன் ஜீவன் போகிற அளவுக்கு அவன் சண்டை போட்டு அநேகரை பொண்ணு குவிஞ்சுவான், கீழே விழுந்துருவான். அப்படியே தன்னுடைய ஜீவன் போயிட்டு மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன ஜெபம், ஆண்டவரே என் ஆவிய ஒரு விஷயம் உயிர்ப்பியம் கேட்கும் போது அவன் படுத்துக்கிற இடத்துலயே ஆண்டவரை கொண்டு வர்றான். அந்த நீர் விட்டுற பூமியை திறந்து தண்ணி குபு குபு குபுன்னு மேல வரும். அந்த தண்ணியில வாய் அளவு படுத்துக்கிற அளவுக்கு மேல வந்து அந்த தண்ணியை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எழுந்து நிற்பான். நாவியை கத்த உயிர்ப்பித்துக்கிறதான். கடைசியில அவன் தலைமுடியெல்லாம் பிச்சு எடுத்துக்குவாங்க, சவரம் பண்ணிடுவாங்க. அவன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்க விட்டு விலகிடுவார். தேவன் கர்த்தர் பிதா எல்லாம் என்ன பண்ணாங்க? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்த, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்த விலகிடுவாங்க. விலங்கின உடனே அவ்வளவுதான், ஒரு பலமெல்லாம் போயிடுச்சு. மாட்டிக்கிறான். மாட்டின உடனே 2 கையும் பின்னாடி கட்டி இழுத்துட்டு போய் ராஜாவோட அரண்மனையில அவன் 2 கண்ணை பிடிங்கி கீழே போட்டு மிதிச்சு தேவையான தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ தூரமாக போனான். கடைசியில சிம்சோனு மட்டும் இல்லைங்க, வேதத்தில் கொடுக்கப்பட்ட புருஷன் மட்டும் இல்லைங்க, இது நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. நமக்கும் அதே நிலைமை தான். கடைசியில் அவன் மறித்து போனான். அங்க இருக்கிற மக்கள் போய் சவத்தை எடுத்து அந்த தாய் தகப்பனார் மறித்த அந்த கல்லறையில அவனை அடக்கம் பண்ணார்கள் என்று 16வது அதிகாரத்தில் இருக்கும். இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருக்கோம். இன்னொரு காரியம், சவுல் 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் முறையிடுவார்கள். எங்களுக்கு ஆள்வதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நாங்கள் இந்த குறைகளை நேரமா அவரிடத்தில் போய் பேச வேண்டும், நாங்கள் போய் அவரை முகமுகமாய் பார்த்து என்ற குறைகளை அவரிடத்தில் பேசி அவருடைய காரியங்களை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவு காலமா நீங்களை ஆழ்வீர்கள், நாங்கள் தேவனை பார்க்கிற மாதிரி அந்த ராஜா ஒரு கடவுளை போல நாங்கள் கண்டு அவர்களுக்கு எங்களுடைய காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா வேண்டும் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி சாமுவேலிடத்தில் முறையிட்டு அவரை ரொம்ப தொந்தரப்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு காலமா தேவன் நம்மை ஆண்டு அவர் வைத்திருக்கிற தீர்க்கதரிசி மூலமாய் வருகிற ஆலோசனையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அது வேணாம். சங்கீதம் 23:1 வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் உன்னை மேய்ச்சாருன்னா, கர்த்தர் உன்னை போஷித்தாருன்னா, கர்த்தர் உன்னை நடத்தினார் உன் குடும்பத்தை, கர்த்தர் உன் வருமானத்தை ஆசீர்வதித்தானா, நீ ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபடுவதில்லை. ஆனாலும் சொல்றாங்க, இவரு எங்களை ஆள வேணாம், நாங்க நேர்முகமா பார்க்கணும், இவருக்கு ராஜா வேணும் சொன்ன
சாமுவேல் பல மாதங்களை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவரத்துல முறையிடுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னிடத்துல பேசும்போதே நான் எல்லாவற்றையும் கேட்டேன், ஆகையினால அவர்களுக்காக நான் ஒரு ராஜாவை ஆயத்தப்பட்டேன்னு சொல்லி சவுல தேவனுடைய பார்வை அவன் மேல் விழுந்ததுனால்தான் சவுலை, நீ போய் அவன் உன்னை தேடி வருகிறான், கழுதையை காணும், கழுதையை காணும் சொல்லி தகவலாக அவன் அனுப்புவார், கூட வேலைக்காரன் ஒருத்தரை போட்டான். அங்க போய் சாமுவேல் தீர்க்கதரிசியில போய் கேட்டா ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, கழுதை கிடைச்சதா சொல்லி. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல பேசுவாரு, இந்த ஜனங்க கேட்டாங்களே ஒரு ராஜா வேணும்னு, இவன் தான் அவன், உன்னை தேடி வருகிறான், கரத்துல இருக்கிற எண்ணெய் குப்பில இருக்கிற தைலத்தை எண்ணெய் எடுத்து அவன் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்து ராஜாவை அவனை நியமி, பில்காலில் கொண்டு போய் அவன் அபிஷேகம் செய்கின்றாரு. ஃபர்ஸ்ட் ராஜா சவுல் தான், ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி சாமுவேல் தான். இந்த சாமுவேலை பெற்றெடுத்தது யாரு? அன்னாள். அன்னாள் இல்லைன்னா சாமுவேல் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சாமுவேலை அபிஷேகம் செய்த ராஜாவாக அவர் பிரதிஷ்டை செய்யறாரு. ஆனா உங்க கழுதை ரெண்டும் வீட்டுக்கு போயிடுச்சுப்பா, நீ வீட்டுக்கு போ, அப்பா உனக்கு காத்திருக்கிறார் அமைச்சுவார். அப்படிதான் அவர் ராஜாவா தேவன் செலக்ட் பண்றார். தேவன் தான் செலக்ட் பண்றார் சிம்சோனியவரையும். ஆனா யுத்த களத்துல பெரியவனாகி ராஜாவான பிறகு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, எல்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண புறப்பட போற காலம் நெருங்கிட்டு என்று சொல்லி, ஆண்டவரே நான் யாரை முன்பாக யுத்தத்துக்கு அனுப்பணும்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவரோட பேசுறார் தீர்க்கதரிசி மூலமா. ஒருத்தர் வேலை தேவனுடைய ஆவி இறங்கி அவன் பேசுறான், நீ அந்த ஊருக்கு யுத்தத்துக்கு போ, ஆனா போய் அங்கே ஒருவர் கூட உயிரா இருக்கக்கூடாது, ஆடு மாடு எல்லாத்தையும் நீ என்ன பண்ணும், கொன்று போட வேண்டும். வெறும் நிலங்கள் மட்டும்தான், நீர்கள் தான், மரங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். மீதி வீடெல்லாம் கூட இடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் எரிச்சு போடு, ஒரு மிருக ஜீவம் கூட இருக்கக்கூடாதுன்ற. ஆனா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால எல்லாத்தையும் கொண்டுடுவோம். ஆடு மாடு நம்ம தேசத்துக்கு கொண்டு போனா தேவனுக்கு பலி செலுத்தலான்னு சொல்லி நீங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் ஓட்டிட்டு போயிடுவார். திருட்டுதானமா எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு நீ பலி செலுத்தாத, ஆண்டவர் அதை விரும்புவது இல்லை. லஞ்சமான படத்தைகள் போடாத, சைன் கேட்க வாங்க போடாத, சீட்டு பிடிக்கிறத போடாத, பண்டு கட்டுறத போடாத. ஆண்டவர் அறிவிருக்கிற காரியங்கள், ஆண்டவர் அறிவிருக்கிற காரியம் நீ ஏதாவது பண்ணிக்கோ. கர்த்தர் குடும்பத்தை நீ மனசாட்சி தான் கொடுத்துட்டு போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது மாடு பலி செலுத்துக்கு அவருடைய தேசத்துக்கு பெலிஸ்தர் தேசத்துல இருந்து 1000-2000 மேல இவர் போட்டிட்டு அங்க போய் எல்லாத்தையும் கட்டி போட்டார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் சொன்னதை இவர் செய்யல, தேவனுடைய கோபம் அவன் மேல வந்துச்சு. நான் சொன்ன இப்படிதான் சொன்னேன், ஆனா அவன் செய்யல. இந்த ஒரு காரியம் கர்த்தருக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ அது கீழ்படிஞ்சு செய்யணும். எங்க அத்தா வீட்டுல இருக்கிற நான் எப்படி ஐயா ஆலயத்துக்கு வருது, எங்க அத்தா வீட்டுல இருக்கிற நான் சமைக்கணுமே எப்படி, எங்க அக்கா வந்துட்டாங்க, எங்க மாமியார் வந்துட்டாங்க, எங்க தங்கச்சி வந்துட்டாங்க, எங்க அம்மா வந்துட்டாங்க, எப்படி இயேசு இங்க வரலையா ஆலயத்துக்கு? ரெகுலரா வரலாம், உண்மையா இருக்கலாம், நேர்மையா இருக்கலாம், முடிய செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எல்லாரும் ஓடும் போது தான் நம்ம ஓடி, தனியா ஓடி நம்ம ஜெயிப்போம் நினைச்சு நம்ம காலை கீழே வந்து உடச்சிக்க கூடாது. எல்லாரும் அலாட்டா இருக்கும்போது நம்மளும் அலாட் ஆயும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேலிடத்துல தேவன் சொல்றார், நான் சொன்னதை இவன் செய்யல, ஆகினால நான் இவனை விட்டு விலகிட்டேன்ற இனி நான் இவனோடு இருப்பதில்லை. ஆண்டவர் நம்ம விட்டு விலகினால நமக்கு அழிவு ரெடியா காத்திருக்குதுன்னு அர்த்தம். அழிவு சரியா காத்திருக்குதுன்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் மறுபடியும் யுத்த மாதம் வந்த பிறகு யுத்தத்துல 3 விதமான கூட்டங்கள், பெலிஸ்தீனர்கள், மீதியானவர்கள், அமலேயர்கள் எழுப்பி நிற்கிறாங்க. சவுலை எதிர்கொண்டு வராங்க. ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்கிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீ ஜெயிக்க மாட்ட, நீ ஜெயிக்க மாட்ட. ஆண்டவர் சொன்னதை செய்யாதனால கர்த்தர் அதுல நின்றார். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆகோர் கொள்ளத்தாக்கிற நடந்தது. ஆகானுக்கு ஒரு மனுஷன் செய்த தவறுனால 30 யுத்த சன்னதர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். எல்லாம் யுத்தத்துல முன்னாடி நிக்கிறவன் பலசாலிகள். யோசுவா போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஆளு சரியில்லாதான் நீங்க தோத்தீங்க, முகம் காப்புற ஓடுனீங்க. அதே போல தேவன் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அதற்குள்ளே சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். அவர் யார் இடத்துல போய் நாம் கேட்போம்னு சொல்லி அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்ற ஒரு லேடியை காட்டுக்குள்ள தேடி மாறு வேஷத்துல போறாங்க. அந்த மந்திரம் சொல்ற அந்த லேடி போனவனே ராஜா நம்மளை தேடி வராரு. ஐயோ நம்மளை வெட்டி கொண்டு போடுவானே, பொல்லாத மனுஷனாச்சாங்க சொல்லி பயந்து இருக்காங்க. வரும்போதே அந்த அம்மா சொல்லிடுச்சு, ராஜா மேல பண்ணியிருந்தவங்கள என்கிட்ட வரது வேண்டாம், ராஜா உங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது. இந்த மாதிரி மறித்து போன சாமுவேல் தீர்க்கதரிசியை கொஞ்சம் எழுப்பி அவரை கேட்கிறாங்க, இந்த யுத்தத்துல நான் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனா, ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனான்னு கேட்கிறாங்க. 1 சாமுவேல் எழுதிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம். இப்போ நான் சொல்ற காரியம் வந்து 1 சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போ கேட்கிறாரு, தேவன் உன்னை விட்டு விலகி பல ஆண்டுகளாகி விட்டது. இந்த யுத்தத்துல நீயும் போனா நீயும் உன் மகனும் மரித்து போவீர்கள். இன்றைக்கு நீங்கள் என்னுடன் பரதேசியில் இருப்பன்ற மாதிரி பரலோகத்தில் இருப்பீங்க போயிட்டார். வந்து சொல்லிட்டு போயிட்டார். சொல்லும் அது ஸ்பிரிட்ல பேசுறான். ஆனா ஆண்டவரை நான் கேட்டேன், ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே? ஒரு பரிசுத்தவான் தேவனோடு முகமுகமா பேசுகிற ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆவியை எழுப்பி கர்த்தரை அறியாத ஒரு லேடி மந்திரத்துல ஆவியில எழுப்பி நிக்க வச்சு பேசி அது பதில வாங்கி கொடுக்குது. இது எப்படி நடக்கும்? உங்களுக்கு அந்த கேள்வி வரலையா? ஆனா எனக்கு வந்து காலேஜ்ல பிரின்சிபால் எழுதி கேட்டேன். அவர் பட்டு பார்த்து சிரிச்சாரு. எனக்கா கூட மழை கேள்விகளாக கேட்டுக்கிறீங்க, தாங்க முடியல என்னால. உண்மைதானே? உண்மைதானே? எப்படி முடியும்? மந்திரங்கள் நம்மளை பார்த்து அலறுதுங்க. ஆவிகள் உன்னை என்னை பார்த்து அலறுது. ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த குமாரன் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு அதிகாரம் பெற்ற நம்ம எப்படி அதை எழுப்ப முடியும்? ஆனா இது நடந்திருக்கு. ஒரு சில காரியங்களை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால அதுக்காக நான் பெரிய ஆராய்ச்சியாளர் கிடையாது. ஆனா இந்த மாதிரியான சின்ன டவுட்டுகளா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த யுத்தத்துல சவுலும் யோனத்தானும் கொல்லப்பட்டார்கள், மரித்து போயிட்டாங்க. அத அறிந்த அமலேக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் உயிரை கூட அவர் சொல்றாரு, சவுலு உன் பட்டையை தேர்த்தி என்னுடைய கழுத்தை வெட்டி போடு. எழுந்து அந்த கையில குடிச்சு நான் என்ன பண்ணாரு, தாவீது கிட்ட போறாரு. தாவீது ராஜாவே, அதை சவுல் விழுந்து கிடந்தாரு, என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னாரு. அது எடுத்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்றதுக்காக எடுத்துன்னு வந்தேன். தாவீது என்ன கேட்பார் தெரியுமா? என்ன கேட்பார் தெரியுமா? அபிஷேகம் செய்யப்பட்டவனை கொல்றதுக்கு நீ யாரா அவன் மேல கை போட, அவன் மேல வீடான்னு என்ன அர்த்தம்? கொல்ல போடுறான்னா அப்பதான் கேட்பாரு, நீ யார், எந்த ஜாதியா? வேதத்துல 10 முறை ஜாதியானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்பொழுது அவர் மறித்து போன அந்த சடலத்தை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து 10 பேர் போய் யுத்த சன்னதர்கள் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய பட்டயத்தையோட சரீரங்களையும் யோனத்தானை விவரித்துக்கிட்டு போய் அத்ரோஸ் என்கிற அந்த அவர்கள் வழிபடுகிற அந்த கோயிலுக்கு போய் அங்கே சடலத்துல போட்டாங்க. அவருடைய பட்டயத்தை எல்லாம் அங்கே போட்டாங்க. ஈட்டியும் கத்தியும் அங்கேயே போட்டுட்டு அந்த ஜனங்கள் திரும்பி பார்க்காத வந்துட்டாங்க. நம்முடைய தேவர்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. இதை அவருடைய சமூகத்தை தூக்கி போடுறான்னு போட்டாங்க. அதை போய் எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் தேசத்துல அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். இவனும் மறித்து போனான், அவனும் மறித்து போனான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினார் கர்த்தர். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு இவங்க 2 பேரும் விலகினாங்க. தேவனோடு இருப்பதை விட்டு தூரம் போயிட்டாங்க. தேவனுக்கு என்ன பண்ணுச்சு? சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாதனால கோபம் வந்தது. கர்த்தர் இவர்களை விட்டு விலகி இருந்தார். சொல்ற நான் வசனத்தை எழுதுங்க, அது மட்டும் கொஞ்சம் கடவுள் படிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஏசியா 1:28 ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 17:5 ஒருத்தர் வாசிங்க. ஓசியா 9:12 ஒருத்தர் வாசிங்க. பின்பகுதி சீக்கிரம் வாசிங்க, டக்குனு வாசிங்க. சங்கீதம் 73:27 எழுதுற மட்டும் வாங்கி வாங்கி. யாரை விட்டு? உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், தேவனை விட்டு தூரமா போறவங்க நாசம் அடைவார்கள். நான் சொல்லவில்லை, வேத புஸ்தகம் சொல்லுகிறது. தேவனை விட்டு தூரம் போறவங்க ஆலயத்துக்கு வராம ஏமாத்திக்கினேன், டபாஞ்சிக்கினேன், பல காரியங்களை சாக்கு போக்கு சொல்லிக்கினேன், வீட்டிலேயே இருந்துக்கினேன், கிளாடிதனமா ரிப்ளை கொடுத்துக்கினேன், ஆலயத்துக்கே போகாம ஏசுநாதருக்கே பெட்ஷீட் போட்டு மூடிட்டு ஜாலியா கறி மீன் ஆக்கி நம்ம ஜாலியா சாப்பிடலாம்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டுக்கினேன் ஏமாத்தி கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வேத வசனத்துக்கு நடுங்குகிறவரை தேவன் நேசிக்கிறார் இருக்குது. அவர்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறார் இருக்குது. 73:27வது வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஏசியா 1:28 வாசிங்க. துரோகிகளும் பாவிகளும் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். தேவனை விட்டு விலகுவர்கள், கர்த்தரை விட்டு விலகுவர்கள் என்னவாக? நிர்மூலமாவார்கள், கைவிடப்படுவார்கள், நாசம் அடைவார்கள், நாசம் அடைவார்கள். அதனால தாழ்மையா சொல்றேன், ஆலயத்துக்கு போகாத இருக்காதீங்க, தேவனை தேடாம இருக்காதீங்க, தேவனை விட்டு போயிடாதீங்க. முடிவு பயங்கரமா இருக்கும். முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை, இப்ப இருக்கிற நிலைமை, பிந்தின நிலைமை மிகவும் கேடுள்ளதா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. வசனத்தை பின்னாடி காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் எரேமியா 17:5-8 வாசிங்க. எரேமியா 15:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் யாருன்னா சபிக்கப்பட்டு போடும். நான் சொல்ற வேதம் சொல்லு, ஆண்டவர் விட்டு விலகக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டு போய் விடுவான். வேதம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. இன்னொரு வார்த்தை ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் பின்பகுதி. சீக்கிரம் படிங்க, படிங்க. நான் அவரை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் விட்டு போயிட்டீனா உனக்கு ஐயோ. ஆண்டவர் விட்டு போயிட்டீனா உனக்கு ஐயோ. ஆண்டவர் விட்டுனா, ஆண்டவர் கொடுத்த ஆலயத்தை விட்டு போனாலும் சரி, உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெப கூடுகையை விட்டு நீ போனாலும் சரி, ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பல காரியங்களை சாக்கு போக்கு சொல்லி அமைதியா இருந்தாலும் சரி, யாரையும் நான் குற்றப்படுத்தல,
வேதத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்மளை சீர்படுத்துகிற காலம் இந்த நவம்பர் டிசம்பர் சுத்திகரிப்பின் காலம். சுத்திகரிப்பின் காலம். நான் திட்டமா பேசிதான் ஆகணும். என் ஆடுகள் நாசமடைந்து அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்னை வைத்து சும்மா இருக்க மாட்டார். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒரே ஒரு வசனம் நான் சொன்னேன். முந்தின நிலைமை பிந்தின கேடுவதா இருக்கணும். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதுவும் அதை சேர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பித்தவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக் கொண்டு ஜெயிக்காவிட்டால் நீ தோத்துட்டீனா? ஜெயிக்கப்பட்டால் நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் எவ்வளவுதான் நம்மளை அன்பா நேசித்து காயங்களை கட்டி எவ்வளவு ஆசீர்வதித்தார். அவரை விட்டுடுமா? அவர் விட்டு போயிட்டோமா? அவரோட ஆலயத்தை விட்டு நம்ம தூரமா போயிட்டோமா? அவரோட தேவ ஜனங்களை விட்டு நம்ம தூரமா போயிட்டோமா? அந்த ஜபங்களை விட்டு நம்ம தூரமா போயிட்டோமா? ஆண்டவருடைய ஆராதனை விட்டு நம்ம தூரமா போயிட்டோமா? நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? கேடு உள்ளதா இருக்கும். கேடு உள்ளதா இருக்கும். எல்லாம் கட்டில போடும், காணிக்கப்பட போடும்.